நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 20, 21, 22. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 21, 22. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த வேத பகுதிகளை வாசித்து இந்த காலை வேளையிலே ஒரு சின்ன தலைப்பு அதிலிருந்து நம்ம எடுத்து சத்தியத்துக்கு நிறைய கடந்து போவோம். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் அந்த ஜாக்கிரதையாய், எச்சரிக்கையாய், கவனமாய் இப்படிப்பட்ட வார்த்தை நிறைய எழுதியிருக்கோம். ஆனால் இந்த மார்க்கத்தில் நம்ம அப்படிப்பட்டதான நிலவரத்தில் வாழ்கிறோமாங்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப இஷ்டத்துக்கு வாழ்கிறோம். அது ஊழியக்காரங்கன்னு சொன்னால் அவங்கெல்லாம் ரொம்ப அவங்க போக்கில், அதாவது என்ன சொல்லலாம், உலக பிரகாரமான வார்த்தையாக சொன்னால் ஒரு தெனாவட்டாக வாழ்கிறாங்க. அதாவது எதை குறிச்சுமே அவங்க ஒரு பெரிய பாரப்படுங்கிறது இல்லை. ஆனால் கவனமாய், ஜாக்கிரதையாய், எச்சரிக்கையாய் வாழ்கிற பகுதி இருக்கான்னா ரொம்ப குறைவாக இருக்குது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்பில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பாதைக்கு வந்த பிற்பாடு ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம அதுக்கு பிற்பாடு உலகத்தார் போல் வாழ்ந்துக்கிட முடியாது. வாழ்ந்தால் அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாத குறைவு தான். ஒரு சபையை எடுத்து பார்த்தா அன்றைக்கு ஒரு சில காரியத்தை சொல்லிட்டு போகிறேன். இந்த லைஃபினுடைய அனுபவத்தோடு உங்களோடு இந்த பேச விரும்புகிறேன். மிகப்பெரிய பயத்துக்குரிய நிலவரத்தோடு தான் இன்றைக்கு காலை பிரசங்கத்தை உங்களுக்கு பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும்னு தெரியாது. ஆனால் என்னுடைய லைஃப்பில் நானே இப்படி தான் இருக்கிறோனோன்னு என்னை சிந்திக்க வேண்டிய இடத்துக்குள்ளே இருந்து தான் இன்றைக்கு பிரசங்கிக்கிறேன். ஏறக்குறைய ஆண்டோடைய கிருபையினால் ஓரளவு நிறைய தலைப்புகள் பேசியிருப்போன்னு நினைக்கிறேன். வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 30-40 தலைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட ஒரு 30 வருஷ காலங்களில் ஏறக்குறைய ஒரு 700-800 தலைப்புகளாவது பேசியிருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு 700 தலைப்பு 800 தலைப்புகளாவது பிரசங்க குறிப்புகள் மனத்தாழ்மையாக சொன்னால் பேசியிருக்கலாம். சில பிரசங்கங்கள் எனக்கு எடுக்கும்போதே பயமாக இருந்திருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு உண்மையாகவே தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப உடைஞ்சி ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே எனக்காகத்தான் இந்த பிரசங்கம் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிறதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து, உண்மையாகவே சொல்லப்போனால் இன்றைக்கி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேனா அப்படிங்கிறத விட என்னை ரொம்ப பயப்படுத்துன்னு ஒரு பிரசங்கமாக எடுத்து தான் இன்றைக்கி பேச போகிறேன். பேசுகிறதுக்கு முன்பாக சில இன்ட்ரடக்ஷனாக சில காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறோம். இன்றைக்கெல்லாம் போகிற சபைகள், ஊழியர்கள் இன்றைக்கி பேசுகிறதே எனக்குன்னு வச்சுக்கிடுவோங்களா. ஊழியம் சபை அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கெல்லாம் நாங்கள் எங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்குறோம். என்னென்னா ஊழியத்துக்கு வந்தோமா, கொஞ்சம் காலம் ஆச்சுன்னா, கொஞ்சம் வருஷம் ஆச்சுன்னா, கொஞ்சம் ஆத்துமாக்கள் இருக்கணும், பணம் பொருள் வசதிகள் உடையவளாக இருக்கணும், காரு 2 வீலர்ஸ் இருக்கணும், பார்த்தா ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கணும், வயசானா கூட வயசு தெரியாத அளவுக்கு டையெல்லாம் அடித்து அப்படி ஒரு தோற்றத்துக்கு இதாக இருக்கணும். நான் பார்க்குறேன் உலகத்தாரில் கூட சிலர்லாம் வேஷமான வாழ்க்கையை விரும்புகிறதில்ல. ஆனால் பெந்தகோஸ்த உலகத்தை எடுத்து பார்த்தா, உதாரணமாக எடுத்து பார்த்தா CSAன்னு சொல்கிறோமே, பாரம்பரிய சபைன்னு சொல்கிறோமே, அதில் கூட பார்த்தா சில விசுவாசிகள், சில நாட்டேர்னு சொல்கிறது அல்லது ஃபாதர்னு சொல்கிறவங்க கூட ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஆனால் என் போன்றவர்கள் இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்து, அதாவது எப்படி அது எனக்கு இதுக்கு மேலே எப்படி வார்த்தை சொல்கிறேன்னு தெரியல, ரொம்ப டாம்பிகமாக நாங்கள் வாழ்கிறது போல் எனக்கு மனசாட்சி சொல்லுது. எதையுமே குறிச்சில்லை. காரணம் என்னென்னா பழக்கப்பட்டுட்டோம் போல் தெரியுது. மார்க்கத்துக்குள்ளே வந்த பிற்பாடு நான் வாசித்த வேத பகுதிக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குது. என்ன தலைப்பு சொல்லலை, ரைட்டா? இன்றைக்கெல்லாம் சபையை எடுத்து பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்து சபைக்காரங்க பொதுவாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானத்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பாரம்பரியமான சபைகளை குறை சொல்லி அங்கே இருக்கிற ஆத்துமாக்கள் எங்கள் அண்டைக்கு வரணுங்கிறதுக்கு தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம், இல்லைன்னு சொல்ல வர முடியும். இதெல்லாம் உண்மையான நிலவரம். எல்லா சபையில் இருக்கிற எல்லாரும் இந்துக்கள்லேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க, முஸ்லீம்கள்லேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க அப்படி இல்லை, கிறிஸ்தவர்கள்லேருந்து தான் இன்றைக்கி அநேகர் பெந்தகோஸ்து மார்க்கத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், கொண்டு வரப்படுகிறோம். இப்போ அந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய ஊழிய பாதையில் கவர்ச்சிகரமான சில விஷயங்களை, சத்தியங்களை பேசி ஜனத்தை இழுக்கிறோம், இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது.
அப்படி கொண்டு வரப்பட்ட சபைக்குள்ளே ஜனத்துண்டே நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் இன்றைக்கி யோசிக்கிறது இல்லை. நாங்கள் எப்படி இருக்கிறோம், ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் யோசிக்கல. ஏதோ நாங்கள் ரட்சிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பதை பேசி உங்களை கொண்டு வந்துடுறோம். ரைட்டா? நீங்களும் கூட பாரம்பரியமான சபையின் அனுபவங்களில் உண்மையான ரட்சிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை அப்படிங்கிறதுனால வந்துடுறீங்க. வந்தாலும் இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்த பிற்பாடு நம்ம சபை ஒரு ஆவிக்குரிய சபையினுடைய அனுபவம் தேவனால் நம்ம வாசித்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். அவனை தெரிந்து கொண்டு பின்பு அவனை தள்ளினார். இப்போ நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். தலைப்பை சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு முகவரையான கருத்தை சொல்லி பிரசங்கத்துக்கு போவோம். ரொம்ப நேரம் எடுக்க மாட்டோம், பெரிய பிரசங்கம். நீங்கள் இப்போ மறுபடியும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 21, 22 ஓரளவு இன்றைக்கு கொஞ்சம் முழிச்சிருங்க. அல்லேலூயா. உறங்குறவங்க தூங்கட்டு, அது அவங்க இளைப்பாறுறதுக்குரிய சமயம். அல்லேலூயா. இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்குன்னது போல் அவங்க புறப்பட்டு வந்து சபைக்கு வந்த பிற்பாடு அவளுக்கு இளைப்பாறுகிற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். முடிந்த பிற்பாடு அவர் விழிப்பின் காலமாய் அவர் எழுந்து மறுபடி வீட்டுக்கு போவார்கள். நீங்களோ எப்பொழுதும் விழித்திருங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிற ஆலோசனை, ஆலயத்திலே விழித்திருங்கள். அல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 21, 22. முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நம்முடைய வேத தியானத்துக்கு இப்போ தான் நம்ம தலைப்பு எடுப்பேன் தான் எடுக்க வரோம். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். இந்த சவுல் எப்படிப்பட்ட ஆள்லாம், அன்னைக்கு அவன் நின்னான்னா அவனுக்கு தோளுக்கு கீழே தான் மற்ற ஜனங்கள் இருந்தாங்க. அவ்வளோ உயரமான ஆள், சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. நல்ல உயரமான ஆள், நல்ல பர்சனாலிட்டி இருந்துச்சு. அவனை பார்த்தா ஒரு ராஜாவுக்குரிய தோற்றம் அவனுக்கு நல்லா இருந்துச்சு. அதாவது இஸ்ரவேலில் அவன் நின்னான்னா அவன் முகத்தை எல்லாரும் பார்க்கலாம். ஏன்னா அவன் தோளுக்கு கீழே தான் எல்லாரும் என்ன செய்தாங்க, இருந்தாங்க. அவன் முகத்தை எல்லாரும் பார்க்கலாம். ஒரு ராஜாவுக்குரிய அப்பீரியன்ஸ், தோற்றம் எல்லாம் நல்லா கிளியராக இருந்துச்சு. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, கர்த்தர் கொடுத்தா 40 வருஷம் கொடுத்தார், 40 years அவனை ராஜாவை அவங்களுக்கு கொடுத்தார். பட் ஆனால் 23ஆவது வசனத்தில் கர்த்தர் வேதம் சொல்லுது, வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி, பின்பு 22ஆவது வசனத்தில் பின்பு அவர் அவனை தள்ளினார். இப்பதான் தலைப்பு எடுக்கிறோம், யூஸ் அண்ட் த்ரோ. இன்றைய பிரசங்க தலைப்பு என்னது? யூஸ் அண்ட் த்ரோ. 40 years யூஸ் பண்ணாரு. பின்பு 21ல் கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்து 40 வருஷம் 40 years. விசுவாசி கணக்கில் சொன்னா 40 வருஷம் விசுவாசி, ஊழியர்களுடைய கணக்கில் சொன்னா 40 வருஷம் ஊழியக்காரன். 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இல்ல, 40 வருஷம் ஊழியக்காரன். ஜவாபு, நீங்க எத்தனை வருஷம் ஊழியம்? 40 வருஷம். இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ 32 வருஷம் ஆச்சு. பாப்பா, இன்னும் 8 வருஷம் ஆச்சுன்னா அவருக்கு 40 வருஷம். அல்லேலூயா. 40 வருஷம். போகிற இடங்கள்லாம் 10 வருஷத்துக்கு முன்னால் பிரசங்கம் போன இடங்களில் பிரசங்கம் பண்ணால் அப்படி ஒரு மாய் முழிச்சு பார்ப்பாங்க. இப்போல்லாம் எழுமி நின்று பிரசங்கம் பண்ணிட்டு உட்கார்ந்தா ஒன்றுமே இருக்காது, சைலண்டாக இருப்பாங்க. ஏன்னா வயசு தான் குறைவு போல தெரியுது. ஊழியம், அவங்க ஊழியம் அழைக்கப்பட்டு ஊழியம் செய்து 25 வருஷம் 30 வருஷத்துக்குள்ளே இருக்கும். ஊழியத்துக்கு வந்து 33 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அவர்கிட்ட போய் என்னத்தை பேச முடியும்? அல்லேலூயா. ஒன்றுமே பேசுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. 40 வருஷம் ஆனவங்க கூட பவ்யமா பேச நினைக்கிறாங்க. வருஷம் ஊழிய வருஷத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கறாங்க. இல்லைன்னு சொல்ல வரல, தேவன் கொடுக்கிறாரா அப்படிங்கிறத என் வாழ்க்கையில் என்ன பார்த்து நான் கேட்க வேண்டிய கேள்வி. அல்லேலூயா. என்னுடைய 33 வருஷம் ஊழிய அனுபவத்துக்கு தேவன் மரியாதை கொடுக்கிறாரா? 40 வருஷங்க, 40 years. ஆச்சரியமா இல்லை உங்களுக்கு? 40 வருஷம் நம்ம கணக்கில் எடுத்தா 40 வருஷம் விசுவாசி, 40 வருஷம் ஊழியக்காரன். பின்பு என்ன செய்தாரு? 40 வருஷம் யூஸ் பண்ணார். 40 years 40 வருஷம் உபயோகப்படுத்தினார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷம் உபயோகப்படுத்தினார். ராஜாவாய் 40 வருஷம் உபயோகப்படுத்தினார். பின்பு அவன் என்ன செய்தாரா? தள்ளினார். உட்கார்ந்து யோசித்து பாருங்களாம், பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது புரியுதா? பிரசங்கம் ஏதாவது புரியுதா? 40 வருஷம் யூஸ் பண்ணாருங்க.
பின்பு அவனை தள்ளினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாட்டும். நல்லா விசுவாசிகள் எல்லாம் நல்லா கேட்டுடு. ஒரு பெந்தெகோஸ்து ஆவிக்குரிய சபையில் ஒரு கர்த்தருடைய ஊழியம் தேவனால் அங்கீகரிக்கப்படுது அப்படின்னா அது சின்ன சபை பெரிய சபை. நம்ம அடிக்கடி இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம், அடிக்கடி சொல்கிறோம். 7000 பேர் இருக்கிற இடத்துல 7 பேர் பரலோகத்துக்கு போவாங்கன்னு ஆண்டவர் சொன்னாராம். 20,000 பேருக்கு மேலே இருக்கிற சபையில் வெறும் 30 பேர் தான் போவாங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குதா. அப்படியெல்லாம் இன்றைக்கு சபையினுடைய நிலவரங்கள் ஆள் எண்ணிக்கை இருக்குது, பரலோகத்துக்கு போகிற கூட்டம் குறைவுங்கிற கணக்கில் வந்துட்டு. ஏன்னா வேதமே சொல்லுது, ஏறக்குறைய 1200 கோடி ஜனங்கள் வாழ்ந்ததில் சிலராகி 8 பேர், ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள் 2 பேர், 6 லட்சத்துக்கு 2 தான் கானானுக்கு போறதுக்குரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா. ஆமா, போகுமா? ரொம்ப கவனமா இருக்கணும். ரைட், ஓகே. ஒரு ஆவிக்குரிய சபை யூஸ் அண்ட் த்ரோவா இல்லாமல் இருக்குன்னா அந்த சபைக்குள்ளே என்ன இருக்கும்? நல்லா கவனிச்சிடுங்க. எழுதுறவங்க நல்லா குறிப்பு எடுத்துடுங்க, இல்லைன்னா நல்லா கவனிச்சிடுங்க. ஃபெய்த், விசுவாசம் அந்த சபைக்குள்ளே கிரியை செய்யும். பிரசங்கம் மட்டும் இல்லை, நல்லா புரிஞ்சிடுங்க. பிரசங்கம் ஃபுல்லாக அன்னைக்கு பண்ணுவோமானி ஒன்றுகள் எனக்கு தெரியாது, ஆரம்பத்திலே முடித்தாலும் முடிச்சிடலாம். ஒரு சபையினுடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் அந்த சபைக்குள்ளே இருக்க வேண்டியது ஃபெய்த். என்னது? விசுவாசம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசம் அந்த ஊழியர்களுக்கும் சபைக்கும் இருக்கணும். கண்டிப்பாக அது எனக்கோ உங்களுக்கோ யாருக்கானாலும் சரி, எந்த சபையில் ஆனாலும் சரி, அது பாரம்பரிய சபையோ அது என்ன சபையாக இருந்தாலும் சரி, விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லணும். இன்றைக்கி ராபோஜனம் மந்தி வேற, நான் உங்களுக்கு கேட்குறேன், விசுவாசம் உங்களுக்கெல்லாம் ஏசப்பா மேலே இருக்குதா? நல்லா சொல்லணும். உங்களுக்கெல்லாம் ஏசப்பா மேலே விசுவாசம் இருக்கிறதா? உண்மையாக சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. ஏசப்பா தான் மெய்யான தேவன். விசுவாசிக்கிறீங்களா? சும்மா ஒரு அலையிலையா சொல்லுங்களா? மெதுவாக சொல்லுங்க. சாப்பிடாமல் வந்திருப்பீங்க, காலையில் ராபோஜன பந்தினால கொஞ்சம் விலகினமாக இருப்பீங்க. பிரசங்கம் வேற நல்ல கும்முன்னு ஆண்டோடைய கிருபையினால் காலை பிரசங்கமே கும்முன்னு சூடாக அழகாக போயிட்டுருக்கு. அல்லேலூயா. இதுவே எப்படி இருக்குன்னா போக போக எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நானே என் லைஃப்பில் ரொம்ப பயந்து உண்மையாக மனத்தாழ்வை மறுபடியும் சொல்கிறேன். பிரசங்கம் உங்களுக்காங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தேவையான பிரசங்கம்னு மட்டும் எனக்கு என்ன செய்யுது தெரியுது. இப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. ஆமாம், இயேசப்பா மரித்தோரிலிருந்து எழும்பினார். அல்லேலூயா. ஆமாம், நேற்று மின்று என்று மாறாத. அல்லேலூயா. ஏங்க நீங்கள் நம்புனீங்களோ நம்பலையே, உலகத்தான் நம்புகிறாங்க. அல்லேலூயா. பேய் நம்புறதுங்க. இப்போ நான் கேட்குறேன், கிரியை இல்லாத விசுவாசம் ஒரு ஊழியனும் ஒரு சபையும் கிரியை இல்லாத விசுவாசத்தில் இருந்தால் அந்த சபை செத்த சபை. அப்ப என்ன கிரியை இருக்கும்? விசுவாசத்தின் கிரியையின் ஸ்டார்டிங் என்ன? நல்லா கவனிச்சிடுங்க. இப்போ இது எனக்காக நீ எல்லாம் நினைக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், பிரசங்கம் எனக்காகனா எனக்கு ஆதாயத்துக்கோ இல்லை என்ன பெருசானியை என் சொந்த ஜீவியத்துக்கு ஊழியத்துக்கு கனெக்ட் பண்ணி உங்களுக்கும் சேர்த்து பேசும். விசுவாசத்தின் முதல் கிரியை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபெய்த்துடைய ஆரம்ப செயல் எதுவாக இருக்கலாம்? அல்லது நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் போது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீங்கள் தேவனை நம்புகிறீர்கள், விசுவாசிப்பீர்கள் என்பதற்கு முதல் ஆண்டவர் உங்களுக்கு தர்ற காரியம் எதுவாக இருக்கும், அல்லது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறது எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்க தெரிஞ்சாகணும். என்னவா இருக்கும்? புதிய ஏற்பாட்டில் விசுவாசம் என்கிற வார்த்தை அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டது. ஆண்டவரை நம்புகிறவங்க, பின்பற்றுறவங்க, ஆராதிக்கிறவங்க எல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட் அந்த வார்த்தையுடைய கிரியை சுகம் என்கிற வார்த்தை. அல்லேலூயா. உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது. அவங்க எல்லாம் ஆண்டவரை பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஃபெய்த்துடைய கிரியை வியாதியிலிருந்து சுகம். ஒரு ஊழியனோ ஒரு விசுவாசியோ விசுவாசத்தின் கிரியை முதல் கிரியை அனுபவிக்கலாம். இன்னைக்கு எழுதி வச்சுடுங்க, நீ அவிசுவாசி, நீ யாரா கூட இரு, எந்த ஊழியனா கூட இரு, ஃபர்ஸ்ட் செயல் உன் வாழ்க்கையில் இல்லைன்னா உனக்குள்ள ஃபெய்த் இல்லை, அவிசுவாசம். அதுக்கு பிற்பாடு நிறைய விஷயம் இருக்கு, நான் அதை சொல்ல வரல. அதனால நீங்க ஆகாதவங்க அப்படியெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா
நீ ஆண்டோடைய பிள்ளை. அல்லேலூயா. நீ யாரு? புறஜாதிய கானானிய ஸ்திரீ, நாய்க்குட்டி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நாய்க்குட்டி. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாமா? அவ சொல்றா, மேஜையில இருந்து விழுகிற துணிக்கைய நாய்க்குட்டி சாப்பிடுமே. நீ இந்த ஃபெய்த் ஹோம்ல 3 பேர் இருக்கிறாங்க. இந்த ஃபெய்த் ஹோம்ல ஆக்கப்பட்ட ஆகாரத்தை 3 பேர் சாப்பிடாம வெளியே போய் பிச்சை எடுத்தா அதுக்கு அடையாளம் என்ன? உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளுக்கு ஆக்கின சாப்பாடு உங்க பிள்ளைகள் சாப்பிடாம வெளியே போய் சாப்பிட்டா அதுக்கு அடையாளம் என்ன? அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன? ஒன்று, உங்க வீட்டோடு உங்களோடு கனகராஜன் சொன்ன போல சமாதானமான அனுபவம் இல்லை. அல்லேலூயா. சரியான ஒப்புரவாகுதல், சரியான புரிந்து கொள்ளுதல் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களோட என்ன செய்யலை? இல்லை. ஃபெய்த்துடைய முதல் ஆரம்பம் அழகாக அவங்க சொன்னாங்க. தெய்வீகத்தோடு சம்பந்தப்பட்ட, தேவனோடு சம்பந்தப்பட்ட விசுவாசத்தில் ஒரு அமைதியோடு கூடிய தெய்வீக சுகம். அல்லேலூயா. சுகம். விசுவாசத்தின் முதல் கிரியை என்னது? இவங்கெல்லாம் மனம் திரும்பினாங்களா? நல்லா கேட்டுடுங்க. பாவ மன்னிப்பை பெற்றாங்களா? பைபிள் ஆதாரமே இல்லை. அல்லேலூயா. ஸ்திரியே உன் விசுவாசத்தின்படி உனக்கு, ஸ்திரியே உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இதுக்கெல்லாம் நீ மனம் திரும்பினியா? பாவ மன்னிப்பை பெற்றியா? அந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து தொட்டு சுகமாக்கினா, நீ மன்னிப்பை பெற்றுட்டுலாம் என்ன தொட்டிருக்கணும்? நீ பாவ மன்னிப்பை பெற்றிருக்கணும். பாவத்தை அறிக்கை செய்தியா? விடுதலை பெற்றியா? எப்படி நீ சுகத்தை பெறலாம்? சுகம் தர மாட்டே போ அப்படின்னு சொன்னாரா? இல்லை. அல்லேலூயா. இல்லையே. 38 வருஷம் வியாதியஸ்தே. உன் பாவத்துக்கு காரணம் என்ன? எல்லாம் கொலைப்படி பண்ணா, எல்லாம் தப்பு பண்ணா, எங்க போனா, எங்க வந்தா, என்ன தின்னா, குடிச்சியால, தம்மடிச்சியால, ஒன்றும் கேட்கல, ஒன்றுமே கேட்கல. உன் படுக்கை எடுத்துட்டு நட. அல்லேலூயா. கானானிய ஸ்திரீ சொல்லி பார்த்தாரு. போமா ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. 100க்கு அதிபதி வாரான். அவன் வேலைக்காரனுக்கு சோம் இல்லை. ஐயா, நீ என் வீட்டுக்கு வர தகுதி இல்லை. நானே வர தகுதி இல்லை, உனக்கு எப்படி நான் சோத்தை தர முடியும்? சொல்லியிருக்கமா? முடியுமா? முடியாதா? நான் உங்க வீட்டுக்கு வரான்டா நீ சொல்றீங்க. ஆனா ஜெபா பிரதர் மூலம் ஏசப்பா என்ன சோமாக்கண்ண எனக்கு சந்தோஷம் இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? அவன் சொல்ல, ஐயா என் வீட்டுக்கு வர தகுதி இல்லையா, நான் தகுதி இல்லை. ஆனா எனக்கு உங்களை குறித்து எனக்கு தெரியும். நான் ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறான் ஒரு சிலர். அவனை போனா போறான், வானா வாரான். ஆனா உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டதில் ஒன்று தெரியா, நீங்க சொன்னா சுகமாகும். அல்லேலூயா. இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை ஒரு சபை விசுவாசத்தை பேசுறதில்ல. ஒரு ஊழியக்காரன், ஒரு சபையில் ஒரு விசுவாசத்தை பற்றி கேள்விப்படுறது மட்டுமல்ல, ஒரு ஊழியனும் ஒரு சபை விசுவாசியும் நிச்சயமா விசுவாசத்தின் ஆரம்ப பகுதியாகிய சுகமாகுதலை, இயேசுவால் சுகமாகிறதை பெற்றுக்கொண்ட சபையா இருக்கணும். அல்லேலூயா. நீ எப்படி எடுத்தாலும் சரி, எந்த சபைக்கு போனாலும் சரி, எந்த சபையில் இருந்தாலும் சரி, இருக்கிற சபையில் கண்டிப்பாக இது இருக்கணும். அல்லேலூயா. ரைட்டா? ஒரு சபைக்கு சும்மா அடுத்த விசுவாசத்தின் கிரியை 2வது பாவ மன்னிப்பு நிச்சயம். அப்படி ஒவ்வொன்றா கண்டினியூ ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லிருப்போம். ஒரு சபையின் அனுபவத்தில் இருக்க வேண்டிய 2வது அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டா, வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கலாத்தியர்ல வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் அழகா இருக்கும். இப்பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். வாசிங்க பார்ப்போம். 4வது வசனம், கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக பிரசங்கி சொல்லுவான். சூரியனுக்கு கீழே மாயை, எல்லாம் மாயை. சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. விசுவாசிகள் யாரும் இதாகிறாங்க? நல்ல வசனத்தை கேளுங்க, ஏற்ற காலத்தில் அந்த லைஃபுக்குள்ளே வாங்க. சரியா? எனக்கு இப்போ எல்லா தரப்புலையும் இருக்கிறீங்க.
மாயை மாயை சூரியனுக்கு கீழே எல்லா மாயை. ஒரு நல்ல பெந்தகோஸ்து ஆவிக்குரிய சத்தியம் பேசுகிற சபையில் அந்த ஊழியர்களும் அந்த விசுவாசிகளில் ஒரு கூட்டமாவது மொத்த உலக வேஷத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கணும். எது நகையை மட்டும் கலத்துனாங்க, அதெல்லாம் இது நம்ம உங்களுக்கு சொல்கிறல. 3 சென்ட் பூமியை வாங்கிட்டு அளந்தோன்னா 1 இன்ச்சி அரை அடி விட விருப்பம் பாட மாட்டோம். ஆனால் வசனத்தில் மட்டும் எங்கனையா ஒன்றை மட்டும் பிடிச்சிட்டு மீதியெல்லாம் விட்டுட்டு போயிடும். இல்லை, உலகத்திலிருந்து முற்றிலுமாய் உலக பிரகாரமான வேஷங்கள் ஆடம்பரமான அனுபவங்களை விட்டு முற்றிலும் விடுதலை பெற்றவங்க கண்டிப்பாக அந்த சபையில் இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரன் அப்படி இருந்தால் பெஸ்ட்டு. அந்த ஊழியக்காரங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துருந்தால் பெஸ்ட்டு. அதுக்காக நீங்கள் சாப்பிடாங்க, புசிக்காங்க, குடிக்காங்க, உடுக்காதுங்கிறதே கிடையாது. வேஷமாக மற்றவங்களை கவர்ச்சி பண்ணுற விதத்தில் உள்ள செயல்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நான் எதையும் போட்டுக்கலாமா? அது எனக்கு தெரியாது. அது உங்களுக்கும் தேவனுக்குள்ள வரும். ஏன்னா நீங்கள் உடுக்கிற ட்ரெஸ்ஸிலேருந்து நீங்கள் அணிக்கிற அணிகளிலேருந்து எல்லாம் ஒரு நாள் சாட்சி சொல்லணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அல்லேலூயா. வானத்தை பூமியை கர்த்தர் கூப்பிடுவார். அல்லேலூயா. ஒவ்வொன்றாய் கண்களுக்கு முன்பாக நிறுத்துவார். ஆகையினால 2வது ஒரு ஊழியனும் விசுவாசியும் ஒரு சபையிலே உலகத்தின் அனுபவங்கள்லேருந்து நான் உலகத்தான் அல்ல என்கிற விதத்தில் உலகத்துக்குரிய வேஷமான காரியத்தில், அதாவது மற்றவர்களை இச்சைக்கோ அல்லது மற்றவர்களை ஆசாபாசத்துக்கோ மற்றவர்களை கவர்ச்சி பண்ணுற விதத்தில் என்னுடைய செயல்களும் இருக்கக்கூடாது, உங்களுடைய செயலும் இருக்கக்கூடாது. அதில் உலக பிராரம்பம் வெறும் நகையை மட்டும் கலத்துறதும் அல்ல, ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே உலகத்துக்கொத்த வேஷமான காரியங்களிலிருந்து விடுதலை கொடுத்துக்கணும். 3, ஒரு ஆவிக்குரிய சபையில் ஒரு சபையின் அனுபவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தீமோத்தேயுவில் வாசிக்கிறது போல நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அப்படின்னு தீமோத்தேயுக்கு பரிசுத்த பவுல் எழுதுகிறார். வாசிங்க பார்ப்போம். 6, 5, 9 வாசியா. 6, 9 வாசியா. 9, 10. 6, 9, 10. சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கீடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாகட்டும். ஒரு கர்த்தருடைய ஊழியெல்லாம் இப்பவும் சொல்கிறேன், மறுபடியுமா போதும் என்கிற இடத்தோடு ஊழியக்காரங்கெல்லாம் வாழ பழகிறணும். அல்லேலூயா. ரொம்ப போதும்னு நினைக்கிற இடத்துல வந்துடணும். கர்த்தர் என்னோடு கூட இந்த நாட்களில் உணர்த்துறதானா. மறுபடியும் இன்றைக்கு காலையில் உங்களுக்கு சொல்கிறோம், இனி நம்முடைய சபையில் அதிகபட்சமாக கர்த்தருக்குள்ள மனத்தாழ்மையாக சொல்ல காணிக்கை குறித்த பிரசங்கத்துக்கு வாய்ப்பே இருக்காது. அதுவும் எங்களுக்கு தாங்க, சபைக்கு தாங்க, ஊழியத்துக்கு தாங்க. அப்படி ஒரு ஆசீர்வாதத்துக்கு காணிக்கைங்கிறது வந்தால் கர்த்தருக்காக தெய்வ பிள்ளைகள் தான தர்மங்கள் செய்யுங்கிற வார்த்தையோடு பேருமே தவிர சொல்லியே வேண்டாம். அல்லேலூயா. பண ஆசை எல்லாம் தீமைக்கு வேறாய் இருக்கிறது. ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அந்த 9வது வசனத்தை வாசிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். இப்போ 3வது ஒரு சபை, ஒரு ஊழியன், ஒரு சபை பண ஆசை ஐஸ்வர்யவான ஆக வேண்டும் என்கிற விருப்பமற்றவர்களாக இருப்பான். போதும், கர்த்தர் எனக்குன்னு தந்தா தருவார். அல்லேலூயா. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா இவைகளெல்லாம் தருவது அதிக நிச்சயம் அல்லவா? நம்முடைய பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பேர் பொல்லாதவர்கள். அவர் பரமபிதா. அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பாக தாயின் கருவுல கண்ட தெய்வம் அல்லவா? அல்லேலூயா. எவ்வளவு அருமையா முன்குறித்த தெய்வம், எவ்வளவு அருமையாய் தெரிந்தெடுத்த தெய்வம். அல்லேலூயா. 3வது ஒரு சபை, ஒரு சபைக்குள்ள இருக்கிற அனுபவம் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ஜனமாது பண ஆசை இல்லாதவங்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஐஸ்வர்யமாகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு உபவாச ஜபத்துக்கு போகிறதும் இம்மைக்காக போய் பாயிண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கிற அனுபவம் இல்லாதவர்களா இருக்கும். 3, 4 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் உண்மையிலே அந்த கிறிஸ்துவின் மேல் உள்ள சுபாவம், கிறிஸ்துவினுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு ஊழியனும் சரி,
ஒரு விசுவாசியும் சரி. இது எதுக்கு சொல்லணும்னா, யூஸ் அண்ட் த்ரோ லைஃப் இல்லாத ஒரு சபையின் அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 22 வாசித்தா, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கு புதிய மனுஷனை நீங்க 4ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்கன்னா நல்லா தெரியும். வாசியா 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக மறைக்கும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க கிறிஸ்துவை தரித்து கொண்டு ஒரு ஊழியனை பார்க்கும்போது ஊழியனுடைய செயல்கள், நடை, உடை, பாவனைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்து வெளிப்படுகிற விதத்தில் இருக்கணும். ஒரு சபைக்குள்ளும் கிறிஸ்துவின் சுபாவம் உடையவர்கள் இருக்க வேணும். அல்லேலூயா. ஒரு 10 பேர் இருந்தால் 2 பேராது ஏசப்பாவை போல் அந்த சபையில் வளர்ந்துட்டு இருக்கணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒரு பெந்தகோஸ்து சபை ஆவிக்குரிய சபை, ரட்சிப்பு ஞானத்தான பரிசுத்தாய் பெற்ற சபை. ஒரு ஊழியன் ரட்சிப்பு ஞானத்தான பரிசுத்தாய் பெற்று கர்த்தரால் அழைக்கப்பட்டு ஊழியன் செய்கிறானா, அவனுடைய வாழ்க்கையில் அவன் நடை, உடை, பாவனை, பேச்சுகள் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமா அவன் இயேசுவாய் மாற வேண்டும். ஒரு சபையில் இருக்கிற விசுவாசிகளும் இயேசுவாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நீங்க நானும் தேவனுடைய பிள்ளைகள் தானே? யாமாவா இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் தானே? இப்போ இது ஆட்டு மந்தைன்னு வச்சுடுங்க. இது ஆட்டு மந்தை. இந்த ஆட்டு மந்தையில் ஆடு குட்டி போட்டிருக்கு. குட்டியெல்லாம் எப்படி வளரும்? ஓநாயாக வளரும், பியானாயாக வளரும். பியானாயின்னு சிலரை சொல்கிறோம்ல, ஓனாயினின்னு சொல்கிறோம். அப்படி தானே? நரி ஆட்டு சிலது வளரும். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? இப்படி உம்முன்னு இருந்தா எப்படி வளரும்? எப்படி வளரும்? ஆட்டுக்குட்டியாக தானே வளரும், ஆடாக தானே வளரும். அல்லேலூயா. நம்ம அப்படி மாறுகிறோமா? ஒரு சபையினுடைய அனுபவம் அப்படி இருக்குதா? ஒரு ஊழியன் அப்படி இருக்கிறாங்களா? யோசித்து பாருங்க. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அப்படின்னு சொல்லியிருக்கிற புதிய மனுஷனின் அனுபவமாய் வாழ வேண்டும்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய நரி புத்தி மாறலை, கேடுகட்ட சூசன புத்தி மாறலை, குளப்படி குணம் மாறலை, கெடுக்கிற புத்தி மாறலை. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஒரு சபையை எடுத்து பார்த்தா எப்படி இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவை போல வளருகிறோமா? யோசித்து பாருங்கள். இப்போ 4வது அனுபவம், ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரங்க விசுவாசிகள் கொஞ்சம் பேராது இயேசுவை போல வளரணும். அல்லேலூயா. ரைட்டா? ஓகே. 5 4 தானே வந்திருக்கிறோம். என்ன 5? ஏசப்பாவை அதிக நேசிக்கிறவங்க. ஒரு ஊழியக்காரங்க ஒரு விசுவாசிகளுடைய லைஃப் எடுத்து பார்த்தா ஏசப்பாவை நேசிக்கிறவங்க என்னை விட எதை நேசிச்சாலும் எனக்கு பாத்திரம் கிடையாது. ஒரு ஊழியக்காரங்க ஒரு விசுவாசியல் ஸ்தானத்தில் கொஞ்சம் பேராது எல்லாவற்றை விட யாரை எல்லாரும் நேசிச்சா நல்லது. இதை எதுக்கு சொல்லனா, ஒரு சபை தேவனால் அங்கீகரிக்கப்படுவா அந்த சபையில் எல்லாரை விட யாரை அதிகமாக நேசிப்பாங்க? தாய் தகப்பனை விட. ஆண்டவர் தானே சொன்னார், ஆமாவா இல்லையா? தகப்பனை விட, தாயை விட, மனைவியை விட, புருஷனை விட, பிள்ளைகளை விட என்னை அதிகமாய் நேசிக்காவிட்டால் எனக்கு பாத்திரன் அல்ல. 5வது குவாலிஃபிகேஷன், அந்த சபையில் தேவன் இருக்கிறார், அந்த சபை அங்கீகரிக்கப்படும்னா அந்த ஊழியக்காரங்க அந்த சபையில் இருக்கிற ஜனங்களில் கொஞ்சம் பேராவது அடையாளம் தெரிகிற விதத்தில் ஏசப்பாவை நேசிப்பாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு செல்ஃபோனை நேசிக்கிற விதத்தில் பெற்றோரை நேசிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு தெரியலை. என்ன மாதிரி ஒரு செல்ஃபோன் புதுசாக வாங்கிட்டா, என்ன இது பண்ணுறாங்கப்பா, என்ன பிஹேவ் பண்ணிக்கிட்டுறாங்க புது செல்ஃபோனுக்கு. ஐயோ, அந்த செல்ஃபோன் அவங்க வச்சிருக்கிற விதம், அதுக்கு லாக் போடுற விதம். நீ லாக் போட நான் அடிக்கடி சொல்லுவேன். போன வாரம்
நம்ம கன்னியாகுமரி ஊழியத்துக்கு போன போது சொன்னேன், லாக்கெல்லாம் போட்டு வச்சுன்னா விளங்கவே மாட்டா. நினச்சி எப்போ நீ உன் செல்ஃபோனுக்கு லாக் போட பழகுனி அப்போமே ரகசிய பாவத்துக்கு உட்பட்டுருக்கா, அப்படிப்பட்ட ரகசிய செயல் உன் வாழ்க்கையில் இருக்கா. நான் ஊழியக்காரன் சொல்ல விளங்கவே மாட்டான், விளங்க மாட்டான். 100% சொல்லு, நல்லவளா கூட விளங்க மாட்டான். எப்போ உன் செல்ஃபோன் ஓப்பனில் இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமா, நீ நல்ல சுத்தமான ஆளுங்கிறதுக்கு அடையாளம் அதை காட்டு. அல்லேலூயா. வாட்ஸ்அப்ல இருந்து என் எல்லா பகுதியிலும் நான் சுத்தமா இருக்கிறேன். உன் செல்போனையே எடுத்து மற்றவங்க பார்க்க கூடாத அளவுல இருந்தா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் பாரு. அல்லேலூயா. அவ்வளவுக்கு உன் செல்போன் அப்படி அருவருப்புக்குரியதா இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? போனு கன்வென்ஷன் போகும்போது யார் கையிலையும் கொடுத்துக்கிட்டு அதில் அந்த சைலண்ட் மோடு போயிட்டு சும்மா கிடந்து ஜாலஜி ரொம்ப ஃபோன் வர இந்த பாஸ்டர் செயல்கிட்டேருந்து வரும். யாராவது தெய்வ பிள்ளைகள் சோமில்லைன்னா எடுத்து பேசும், மற்றபடி பேசுகிறதில்ல. ஏதோ அவசியப்பட்டால் என்ன எப்படின்னு கேட்டுடும். அதனால் அதை மாற்றணுன்னு இருப்பேன். அழகாது போக்கில் சின்னதாக சொந்தம் என்ன ஒன்று ஒரு பாஸ்டர் தந்தை இருக்குது, அதை கூட மாற்ற விரும்பலை. எங்கேயும் கொடுத்துட்டு எனக்கு என்ன இருக்குது, யார் எடுக்க போகிறா? அல்லேலூயா. அவனை தூக்கி தூர போட்டு போனே போல இருக்கும். ஆமாம், அதில் மெசேஜ் ஒன்று வா இல்லை, எனக்கு என்ன இருக்குது? அல்லேலூயா. எப்போ உன் செல்ஃபோன் லாக் சிஸ்டத்துக்கு வருதோ, எப்போ உன் செல்ஃபோன் உனக்கு முக்கியமானதை மாறுதோ, அதனால செல்ஃபோனை கொண்டு நீ தண்ணியில் போடு அப்படியெல்லாம் சொல்லலை. கவனமாக வச்சுக்க. ஒரு பொருள் சேதப்படக்கூடாது, ஆனால் ஒரு பொருள் உனக்கு தேவனை விட மேலே வந்துடக்கூடாது. அல்லேலூயா. பொருளாசை, விக்கிர ஆராதனை. அல்லேலூயா. ஒரு செருப்பு சிலருக்கு ஐயோ என்ன மாதிரி இருக்கு, புதுசா வாங்கிட்டா எப்பா லேசா வீடு கழுவும் போது தண்ணி பட்டுட்டா ஏமா நான் எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு சரி போட்டு நான் வாங்கி தரேன். வச்சிருந்தேன் தெரியுமா? அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன் ஜனங்களுக்கு, இந்த துணி நிறைய பேர் பார்த்து கேட்டிருக்கிறாங்க, என்ன எப்படி எங்கேருந்து எடுக்கிறீங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? நான் என்னுடைய மனசாட்சியில் கர்த்தர் உணர்த்துகிறது, நான் ஊழியம் செய்கிறதுக்கு தான் அந்த துணி, இந்த துணிக்கு ஊழியம் செய்கிறதுக்கு நான் அழைக்கப்பட்டவன் இல்லை. அல்லேலூயா. எங்கேயும் சரி இடம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் பார்ப்பேன், உட்காரணுமா உட்கார்ந்துடுவேன். அல்லேலூயா. எனக்கு நான் அந்த துணிக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவன் இல்லை. அல்லேலூயா. ஊழியம் செய்கிறதுக்கு தான் இந்த துணி. அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமான 1000 ரூபாய் ஒரு செட்டு துணி எடுத்துடலாம். இந்த துணி அழுக்காகும்னு சொல்லி ஒரு 7 ஜனத்தை நான் அருவருத்தா கிட்ட வர்றதுக்கு விடாம நெருங்காம பாதுகாத்தேனா மேல இருக்கிறவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நான் அழுக்குல பொருளணுங்க சொல்லல, ஆனா ஒருத்தங்களை உதாசீனப்படுத்திடக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு இந்த வசனத்தை வார்த்தை புரியுறீங்கன்னு தெரியாது. என்னை விட எது அதிகமாக நேசிச்சாலும் எனக்கு பாத்திரம் நல்ல. 5வது குவாலிஃபிகேஷன். 6 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தா, நிச்சயமில்லாதவனாய் ஓடே, ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணே. 9:26 வாசிங்க. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆதலால் நிச்சயமில்லாதவனாய் ஓடே, ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணே. அந்த 5வது உள்ளேக்கு வேணா மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை குறிச்சிடுங்க. மத்தேயு சுவிசேஷம் 5:37 வேணா குறிச்சிடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதை ஒருக்கா வாசிடுங்க. வாசியா. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன். போதும். 6வது உள்ளதுக்குள்ள வசனத்தை மறுபடியும் ஒருக்கா வாசிங்க. ஆதலால் நிச்சயமில்லாதவனாய் ஓடே,
வாசிங்க. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ஆதலால் நிச்சயமில்லாதவனாய் ஓடே. கன்ஃபார்மா இந்த காலை வேளையில எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், இப்ப ஏசப்பா வந்தா நான் பரலோகத்துக்கு போயிருவேன், யாதொன்று என்னை பிடிச்சி கீழே நிறுத்தாது, யாதொன்று என்னை பிடிச்சி நிறுத்துறதுக்கு இல்லை, நானும் என் இயேசுவும் என்கிற விதத்தில் இருக்கிறேன் சொல்றதுக்கு ஆள் இருக்கா? ஒருவேளை ஆண்டோடு வருகை தாமதிச்சு கூட்ட முடிவுக்குள்ள உங்க உயிர் போயிட்டு பரலோகத்துக்கு போவீங்களா? பரலோகத்துக்கு போவீங்களா? நிறைய சபையில் நான் பிரசங்க நேரத்தில் கேட்டிருக்கிறேன், பரலோகம் இருக்கா? இருக்கு. நல்ல இடமா? நல்ல இடம். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு? அல்லேலூயா. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது, எனக்கு ஒரு வரம் இருக்குது, சாவு வாங்கி கொடுக்குற வரம். என்ன வரம்? சாவு. திருவண்ணாமலையில் உயிர் போகாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற வீட்டில் கூப்பிட்டு ஃபாதர் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு இருக்கிறாங்க. நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து 2-3 நாளையில் மாத கணக்காக இழுத்துட்டு கிடந்த பார்ட்டி உடனே போயிருக்கு. அல்லேலூயா. நாங்கள் பரிசுத்தவான்கள் சில நேரங்களில் வியாதிப்பட்டு ஊழியர்கள் கஷ்டப்படும் போது ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணால் இம்மீடியட்டாக போயிருக்குது. இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்பேன், எனக்கு அந்த கிஃப்ட் இருக்குது, இப்போ கை வைத்துங்க, நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஏப்ரல் மாதத்தில் ஜெபம் பண்ணுறேன். நம்ம சபையில் இப்போ வேணா கை வைத்துங்க. ஆமாம், ஜூன் மாதத்துக்குள்ளே ஒரு 10 பேர் இறந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன். கை வைத்து ஆள் இருக்கா? இவ்வளோதாங்க நல்ல வரும். ஒரு சபைன்னு எடுத்தா பிரசங்கிக்கிற ஊழியக்காரன்ல இருந்து விசுவாசிகள் ஒரு கூட்டமாக நிச்சயத்தோடு ஓடணும். அல்லேலூயா. பரலோகம். அல்லேலூயா. ஊழியன் எடுத்து பார்த்தா இன்னைக்கு கண்ணை மூணா நான் ஏசப்பாட்டா இருப்பேன். அல்லேலூயா. ஒரு விசுவாசி சொல்லணும், என் பிரதர் கண்ணை ஊனா பரலோகத்துக்கு போவார். அல்லேலூயா. ஊழியக்காரங்க சொல்லணும், கண்ணை ஊனா அவர் போயிடுவார். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லையே. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லையே. பேங்க் அக்கௌண்ட்ல பார்த்தா 44 ரூபா கிடக்கு. அல்லேலூயா. அந்த டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா இருக்குன்னா இருக்கும். அல்லேலூயா. அதை ஆட்டே போடுறதுக்கு ஒரு கூட்டம், அதில் ஒரு 500 ரூபா தாள் 100 ரூபா தாளுக்குள்ளே வச்சு அதை திறந்து பார்த்துட்டு அதுக்கு செலவை கேட்குறோம். அது எப்படியுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லைன்னா விசுவாச வீட்டில் தான் செலவு. ஒன்று என்ன, என் கையில் இருக்கிற காசு விசுவாச தெய்வ பிள்ளைகள் அல்லது ஊழியர்களுக்கு வரக்கூடிய ஜனங்களுக்கு செலவழியும். அதை 500 ரூபா எடுத்துகிட்டு போகிறேன், கரெக்டாக பார்த்து எடுத்துருவாங்க. 1000 ரூபா இருந்தால் கன்ஃபார்மாக எடுத்துருவாங்க திட்டம் போட்டு. அல்லேலூயா. இப்படி நடந்துட்டு இருக்கு. எனக்கு அதை குறித்து யோசனையே இல்லை. 1-2 மாதம்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல இது என்னென்னா, முன்னாலேயா சில்லறையாவது பாக்கெட்டில் எடுத்து போடுவேன். இப்போ சில்லறையே எடுத்து போடுறதில்ல. சில நேரம் செல்ஃபோனே எடுக்கிறது. அம்போக்கில் போயிட்டுருக்குறேன். இல்லையா? கூடாரவாசிகள் ஆகும் நமக்குங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ, தாரவாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ, கைவேலை இல்லாத வீடொன்றி மேலே தான் செய்வேன் என சொல்லி போக. அல்லேலூயா. ஆரம்பிக்கும் போது நிறுத்திடுறோம். அல்லேலூயா. ஆமாம், நம்ம பிள்ளைகள் கட்டுற வீடு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லைங்க, நிச்சயம், நல்ல நிச்சயம் இருக்குது. எனக்கும் அப்படி ஒரு நிச்சயம் இருக்குது. அது வரட்டு தைரியமா என்னன்னு தெரியல. கன்ஃபார்மாக செத்தா பரலோகத்துக்கு போய். ஆனாலும் இன்றைய பிரசங்கம் இன்னும் தலைப்பு கீழே போல ரொம்ப பயம், முகவுரையான காரியம். நிச்சயம் சபையில் இருக்கிற ஒரு கூட்டம் ஜனத்துக்குள்ளே நிச்சயம் இருக்கணும், செத்தா பரலோகத்துக்கு போவேன். பரலோகத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு போவேன்னுலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நின்று தோத்தா திருப்பி அவன் கவுன்சிலராக போக முடியாது. அல்லேலூயா. அழைப்பு கன்ஃபார்மாக பரலோகத்தில் ஏசப்பா கிட்ட இருப்பேன். அல்லேலூயா. புதிய பூமி புதிய வானம் எங்கே இருப்பேன் நிச்சயம் இருக்கணும். அல்லேலூயா. நிச்சயம். அல்லேலூயா. ஆமாம், கம்ப்ளீட்டாக படிச்சிருப்பான், அவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்கும். அல்லேலூயா. இந்த பொம்பளை பிள்ளைகள் பாருங்க, நல்லா படிச்சிருந்தா கூட படிக்காதது போல், என்ன படிச்சியா, இல்லைப்பா ஏதோ படித்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பசங்களை கேட்டு பாருங்க, படிச்சாச்சா, ரெடி ஆயிட்டியா? ஆமாம்.
நல்லா படித்தாச்சு. ஒருத்தர் எழுதானா எக்ஸாமில் கேள்வி கேட்டிருக்காங்க, பூகம்பம் எப்படி வருகிறது? வானம் பிளந்து பூமி வெடித்து தண்ணி கொந்தளித்து சுனாமியாய் வருகிறது. அது வந்து நம்முடைய ஸ்கூல் பக்கமாய் போகிறது. மாணாட்கள் இழுக்கப்படுகிறார்கள். இதுவே பூகம்பம் அப்படின்னா. ஆசிரியருக்கு எப்படி மார்க் போட திகைச்சிருக்கிறார். பயங்கரமான கண்டுபிடிப்பு அல்லவா இது? என்ன அழகான கண்டுபிடிப்பு பாருங்க. டேய் பாஸ் ஆயிருவியா? ஆமா பாஸ் ஆயிடுவேன். ஒரு பொம்பளை பிள்ளை 80% படிச்சிருந்தா கூட எப்படி இன்னும் படிச்சிருக்கிறேன்ப்பா பயமா இருக்குங்க. பசங்களை கேட்டு பாருங்க, அது நம்மலாம் பாஸ் ஆயிடும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, எப்படியும் பாஸ் ஆயிடும். எத்தனை மார்க்கு? 35லேருந்து 40 மார்க். ஹல்லேலூயா. நிச்சயம் நான் ஓடினதும் பிரயாசப்பட்டது வீணாகாமல் கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் எங்களுக்கு மகிமை நம்பிக்கையாய் கிரீடமாய் இருப்பீர்கள். வேத வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்கள். நிச்சயம் சபைக்குள்ள ஒரு சின்ன கூட்டமா நிச்சயமா பரலோகத்துக்கு போவோன்னு இருக்கணும். அல்லேலூயா. 6 7 சரியா? வேதத்தில் வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. போதும். அப்போ 7வது ஒரு ஊழியனுக்கு இருக்க வேண்டிய, ஒரு சபையில் இருக்க வேண்டியது, அடக்கம் பண்ணப்பட்ட ஜனங்களில் ஒரு கூட்டம் கண்டிப்பாக பரலோகத்துக்கு வருவாங்க, கர்த்தருடைய வருகையில் வருவாங்கன்னு சொல்லி அந்த வசனத்தை வாசிங்க. அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் துக்கிக்க வேண்டியது என்ன? போதும். ஏன்னா ஏசப்பா வரும்போது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஒரு ஊழி அடக்கம் பண்ணலாம், 1000 அடக்கம் பண்ணு, 2000 அடக்கம் பண்ணு, 10,000 அடக்கம் பண்ணு, 5 பேர் அடக்கம் பண்ணு, எத்தனை பேர் எழுந்திருப்பாங்கன்னு உன் மனசாட்சி சொல்லுது. அல்லேலூயா. பரலோகம் நீ ஒன்று இருக்கு, ஏசு கிறிஸ்துவின் வருகை இருக்கு, நீ ஒன்று பேசுறியே, அடக்கம் பண்ணல இந்த ஆத்துமா கண்டிப்பா பரலோகத்துக்கு வரும். ஃபர்ஸ்ட் அடக்கம் டிபிஎம்ல பண்றேன். சின்ன பையன், ஒரு பலகீனமான ஒரு எல்டர் பிரதர் கூட போயிருக்கிறேன், ஒரு அண்ணன் கூட போயிருக்கிறேன். அடக்கம் பண்ண போகிறேன். என் காற்றை கடிச்சிட்டாங்க. அண்ணன் என்ன கடித்தாங்க? ஆள் பின்மாற்றக்காரராக மறிச்சதுன்னு சொல்லி கல்றையில் இப்போ குழிக்குள்ளே தூக்கி வைக்க வேண்டிய நேரம். என்ன வசனம் எடுத்தேன் தெரியுமா? பிரசங்கம் பண்ணியே ஆகணும், ஒரு 5 நிமிஷம் பிரசங்கம் பண்ணணும். ஃபஸ்ட் அடக்க ஆராதனை யார்? பின்மாற்றக்கார மனுஷங்கிற விதத்தில் அடக்கம் பண்ணுறோம். அந்த ஊழியருக்கு இவன் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கிற நம்பிக்கை என்ன செய்யலை? பரலோகத்துக்கு போவாங்கிற நம்பிக்கை இல்லை, பரலோகத்துக்கு போக மாட்டாங்கிற நம்பிக்கை வந்தாச்சு, என்கிட்டையும் சொல்லியாச்சு. இப்போ கண்டிப்பாக இவருக்கு அடக்கம் பண்ணி ஆகணும். என்ன அடக்கம் பண்ணோம்? யோவான் சுவிசேஷம் 7 கடைசி 7:53 வாசிங்க. பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். பின்பு அவர்கள் தங்கள் தங்கள் வீட்டுக்கு. எப்படி? முதல்ல அடக்க ஆராதனை கல்றையில் குழியில் குண்டுக்குள்ளே போடணும். கண்டிப்பாக பெந்தோச ஜனம் எல்லாம் கூடி நிற்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்த முதல் வசனம், பின்பு அவர்கள் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். இவரும் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறார், இவரும் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணோம். இவரும் எழுந்திருப்பார், இவரும் எழுந்திருப்பார். எப்போ? நியாய தீர்ப்பு நாளுக்கு எழுந்திருப்பார். நான் சொன்னேன், புரியுதா அவங்களுக்கு பிரசங்கம்? ஒரு ஆள் அடக்கம் பண்ணும்போது அடக்கம் பண்ண ஆட்களை குறித்த விஷயத்தில் நம்பிக்கை இருக்கணும். நம்ம சபையில் 10 அடக்க ஆராதனை நிறைய பண்ணியிருக்கிறோம், நிறைய கன்னியாகுமரி அங்கே இங்கே நிறைய கர்த்தருடைய கிருபையினால் பண்ணியிருக்கோம். நம்ம சபையில் நீ 10 பேர்கிட்ட அடக்கம் பண்ணியிருக்கோம். 10ல் கன்ஃபார்மாக 7 பரலோகத்துக்குரியது, 1 மனசில் ஆடி இருக்குது, அங்கே போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்.
2 கன்ஃபார்மாக போகவே செய்யாது. 2 கன்ஃபார்மாக போயிருக்க வாய்ப்பே கிடையாது. அது 2 நம்ம சபைக்கு உட்பட்டவங்க இல்லை, சபைக்கு வெளியே இருந்து நம்ம அடக்கம் பண்ணப்பட வேண்டியது. இந்த 2 போயிருக்குமாங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரிய வாய்ப்பு இல்லை. 8ல் 1 என் மனசுக்கு ஆடி இருக்குது. கடைசி ஃபைனல் ஸ்டேஜில் கர்த்தர் சரிப்படுத்தி கொண்டு போயிருந்தால் உண்டு. ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்த மனுஷன் அவருடைய மரண வேலை எப்படி ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினான்னு தெரியாது. 7 கன்ஃபார்ம். 7ல் 5 கர்த்தருடைய வருகை வருமானால் கன்ஃபார்மாக அவங்க மறுரூபமாவார்கள். அல்லேலூயா. ஏன்னா மருந்து மாத்திரை எதுவும் இல்லாமல் இயேசுவையே இயேசப்பாவையே நம்பி ஜீவன் விட்டாங்க. அல்லேலூயா. ஒரு அடக்க ஆராதனை பண்ணினதில் எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவாங்கன்னு ஒரு ஊழியனால் நம்ப முடியும், சொல்ல முடியும். அல்லேலூயா. அறிந்த சத்தியத்துக்கு உபதேசத்துக்கு ஜனங்கள் இப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் அடக்கம் பண்ணுறோம். அல்லேலூயா. இஷ்டத்துக்கு வாழ்ந்து செத்து காணிக்க கொடுத்ததுனால கொண்டு போய் குழியில் கொண்டு போய் வச்சு மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாய பிரமாணம் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மனவாரி போடு மூடு. எழுந்திருக்காது. எழுந்திருக்குமா? எழுந்திருக்காது. அல்லேலூயா. இங்கே எழுந்திருக்கேக்கு மற்ற மருந்து மாத்திரை ஊசி ட்ரிப்பெல்லாம் அடிக்க வேண்டியிருந்து அது எப்படி எழுந்திருக்கும்? நல்ல வயசானவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துடுங்க. நேரம் ரெடியான பிற்பாடு சங்கராடிகளை தின்னுட்டு படுத்துக்கிட்டாங்க. அல்லேலூயா. இயேசு நம்பி உயிரை விட்டு பரலோகத்துக்கு போகிறதுக்குள்ளே வழியை பாருங்கள். அல்லேலூயா. முதல் குறிப்பை தியானித்து கூட்டத்தை முடிப்போம். ஒரு 10 நிமிஷம் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வாரம் யூஸ் அண்ட் த்ரோவுண்டே பாயிண்ட்களை தியானிப்போம். அப்போ இது முகவுரை தான், பிரசங்கம் இனிதான் வருது. வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி யூஸ் அண்ட் த்ரோ 40 வருஷத்துக்கு பிற்பாடு வெளியே தள்ளிட்டார். இந்த பூமியில சில பொருளை தயாரிக்கும் போதே தயாரித்து உள்ள வைக்கும் போது அது த்ரோ பண்ணுறதுக்கு, அதாவது தூர எறிகிறதுக்கு ஏற்ற விதத்திலே படைக்கிறாங்க. ரைட்டா? சிலது பயன்படுற விதத்திலே அந்த பொருளும் அது பயன்படுத்தப்படுது. இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் பாருங்க, சில இதில் வரும் பார்த்தீங்கன்னா, இந்த பால் ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கும். அதுக்கு பிற்பாடு அது இல்லை, அந்த தூர போட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப என்ன செய்யாது, யூஸ் அண்ட் த்ரோ கப் அப்படிம்பாங்க. காப்பி குடிக்க வரைக்கும் அப்புறம் அப்படி கசை போட்டுருவாங்க. யூஸ் அண்ட் த்ரோ, பயன்படுத்தி விட்டு தூர போடு. நம்ம தண்ணி பாட்டில் யூஸ் பண்ணுறோமே, அது அந்த நம்ம 20 ரூபாய்க்கு, அதை கூட என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ் பண்ணிட்டு என்ன செய், தூர போட்டுரு. யூஸ் அண்ட் த்ரோ. இப்போ தேவன் பயன்படுத்துகிற மனுஷனில் யூஸ் அண்ட் த்ரோவா பயன்படுத்தப்பட்ட மனுஷனுக்கு ஒரு ஆளை எடுக்கிறோம், சவுல். இவன் ஏன் அப்படி வந்தான்? இவன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு செய்த உபகாரம் பெரிய உபகாரம். வாசிங்க பார்ப்போம். இதில் வாசிக்கும் போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்தான். 1 சாமுவேல் 15:28 வாசிட்டு 15:11 வாசித்தா. வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யூஸ் அண்ட் த்ரோ. ஏன் இந்த சவுலுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் வந்துச்சு அப்படின்னா, ஒன்றா நம்ம பார்த்தா 1 சாமுவேல் 15:15 வாசித்தா, 1 சாமுவேல் 15:15 வாசித்தா. அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகள் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள். சின்ன ஒரு பொய்ய கூட சேர்த்து கொண்டு வரான். வேதம் சொல்லுது, முதல் தரமானவைகளை அவன் தப்ப விட்டான். முதல் தரமானவைகளை அவன் தப்ப விட்டான். 1 சாமுவேல் 15:9 வாசித்தா. வாசிங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து ஆண்டவர் சொன்னார், அமலேக்கியன் எல்லாவற்றையும் அழிச்சிரு. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கை அழித்தால்
எல்லாத்தையும் அழிச்சிரு. போனான் முதல் தரமான மாடு ஆடெல்லாம் பார்க்குறான். 30 லிட்டர் பால் கறக்கிற மாடு, 20 லிட்டர் பால் கறக்கிற மாடு, பெரிய பெரிய கராச்சி ஆடு, மாதிரிப்பட்ட ஆடு மாடெல்லாம் பார்க்குறான். முதல் தரமான 2வது தரம். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னா, முதல் தரம் 2வது தரம் ஒன்னையும் பார்க்காது, எல்லாத்தையும் அழிச்சிரு, எல்லாத்தையும் அழிச்சிரு. நான் அவனை ராஜா வாக்கியிருக்கிறேன், அமலேக்கியன் என்பவன் அழிவுக்குரியவன், அழிச்சிரு. அவன் முதல் தரமானது 2ஆம் தரமானது எல்லாம் ஜனங்கள் தப்ப விட்டு கொண்டு வந்து வச்சாங்க. வச்சுட்டு ஒரு சின்ன பொய் ஜோடிச்சு சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற என் போன்ற ஊழியர்கள்லாம் இப்படிப்பட்ட இதில் ஆடு மாடு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, சாமுவேல் சொல்கிறான், என் காத்துல விழுகிற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன கேட்குறான். என் போன்ற ஊழியர்கள்லாம் கொண்டு வந்த மாடு ஆடுகளில் ஒரு 2-3 இடத்தை தாங்கப்பா, ஃபெய்த்தோமுக்கு ஒரு 2 மாடு தாங்க, 2 ஆடு தாங்கப்பா, அதில் என்ன இருக்குது? சரி கொண்டு வந்தாச்சு, ஆண்டவருக்கு சோத்திரம். 2 மாடை நீ சொன்ன மாதிரி பலி செலுத்திட்டு ஃபெய்த்தோமுக்கு ஒரு 2 மாடு கண்ணுட்டியும் தாங்க, நல்ல 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 மாடாக தாங்க. என்ன சரி கிடக்கையில் நல்ல மாடா நல்ல ஆடாக தாங்கன்னு இருப்போம். இப்போ உள்ள ஊழியக்காரனா என்ன செய்யிருப்போம்? சொன்னான் பாருங்க, அழகா அடிச்சான் பாருங்க. இப்போ சொன்ன உடனே என்ன சொன்னா? அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். சாமுவேல், இந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த பேச்சை விடும், இந்த பேச்சை விடும், இந்த பேச்சை விடும். நம்ம ஊர் பாசையில் பேச்சை விடும். இந்த ஓய்ங்கிற வார்த்தை நம்ம ஊரில் தான் பேசும். அந்த நம்ம இதில் ரூத்துண்டு ஓய் அப்படின்னு கூப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஓய் இந்த பேச்சை விடும், இந்த பேச்சை இப்படியே விடும் அப்படிம்பாங்க. நம்ம ஊரில் கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? பேச்சை விடு, இந்த பேச்சை விடு அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி அவர் சொல்கிறாரு, சாமுவேல் நம்ம ஊருக்காரு போல தெரியுது. இந்த பேச்சை விடும், வாசிங்க. அப்பொழுது சாமுவேல், இந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று, எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன், வாசியா என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவராய், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவனாய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணி என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுல ஒரு வசனம் இருக்கும், பலி செலுத்த கீழ்ப்படிதலை பார்க்கிலும் பலி செலுத்தல். வாசிங்க 23வது வசனத்தை வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை 21வது வசனத்திலிருந்து வாசியா. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். இப்ப 21 வாசியா. 23 வாசியா. இரண்டகம் பண்ணுதல் பில்லிசனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. இப்ப 22 வாசிங்க. என்ன அழகா சொல்றாரு. சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ. அவன் என்ன சொன்னா? ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்காக கொண்டு வந்தான். அவர் என்ன சொன்னாரு? ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறத விட பலி ரொம்ப முக்கியமா? அல்லேலூயா. எண்ணி முடியாத ஊழியர்களுடைய வியாதிக்கு ஒரு காரணம் இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேன். காணிக்கை வாங்கக்கூடாதவங்கள்ட்ட வாங்குவாங்க, வாங்குகிற காணிக்கை சரியானு யோசிக்காமல் வாங்குறாங்க. அல்லேலூயா. அதனுடைய தோஷமாக சில காரியத்தை அவங்க சுமப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் வாங்கும்போதும் ரொம்ப கவனமாக ஊழியக்காரங்க இருக்கணும். அல்லேலூயா. கண்டமேனிக்கு வேலை செய்து கண்டமேனிக்கு சம்பாதிச்சு வர்றவங்கள்ட்ட நல்லா உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வர தெய்வ பிள்ளைகள்கிட்ட வாங்கினா அது அவங்களுக்கும் ஆசீர்வாதம், நமக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சும்மா லாட்ரி டிக்கெட் அடிச்சேமாய் சும்மா இருந்து கோரை பொத்து போடுவார்னு எல்லாம் பைபிள் சொல்லலை. அல்லேலூயா. வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாலும் ஆண்டவர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து தான் அதை மேன்மையாக்குவார். அல்லேலூயா. 5 மீனே 2 மீனை ஆசீர்வதிச்சு 5000 பேரை போஷித்ததுன்னு சொல்லும்போது கையில் 5 மீன் உங்களுடைய சின்ன வேலைகளை ஆசீர்வதித்து அந்த பணத்தை சேமிக்க வச்சு அந்த பணத்தின் ஆசீர்வாதத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா.
ஆமாம், அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரங்க வாரதெல்லாம் வாங்கி கேட்குறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. கஷ்டப்பட்டு ரத்த வேர்வை சிந்தி உழைச்சி கொண்டு வர பணத்தில் நம்ம வாங்கினா அது அவங்களுக்கும் பரலோகத்துக்குரிய பிரதிபலனை கொண்டு வரும், ஊழியர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், தப்பு அழிக்க வேண்டியதை கொண்டு வந்துட்டு உங்களுக்கு பலியிடும் ஆண்டவருக்கு. அவர் சொல்லாரு, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுனால யூசந்த்ரோ 12வது வசனத்தில் வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 15-12 வாசிங்க. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி. என்ன நாட்டினானா? ஜெயஸ்தம்பம். யாருக்கு? தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம். சவுலை குறித்து நிறைய சொல்லிட்டு போகலாம். எப்படி தள்ளப்பட்டானி, எங்கிருந்து ஆண்டவர் தூக்கி எங்கே வச்சார். நன்றி இல்லாதவனாய் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாதவனாய் காணப்பட்டான். கர்த்தர் அவனை புறக்கணித்து தள்ளினார். கண்ண மூடுவோமா? யூசந்த்ரோ 40 வருஷம் தேவன் பயன்படுத்தினார். 40 வருஷம் ஒரு நாள் தள்ளிட்டார். நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? 1 பேதுருடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தார். சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அப்படிதானா? வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் எரேமியாவை குயவன் வீட்டுக்கு அனுப்பி அழகையாய் அந்த பாண்டம் அணைந்து கொண்டிருக்கும் போது கெட்டு போயிற்று. குயவன் தூர போடலை, வேறே பாண்டமாய் வணைந்தார். வாசிங்க அந்த வசனத்தை. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டில் சில சம்பவங்கள்லாம் நாங்கள் வாசித்து அறியும்போது ஆட்டோமேட்டிக்காக பயம் வருதுப்பா. நினச்சாலே ஈரக்குலை நடுங்கிறது போல உள்ள ஒரு தெய்வ பயம். ஷக்கராபாலங்கராமானா 40 வருஷம் பயன்படுத்தப்பட்ட மனுஷன் ரொம்ப லகுவாக நீங்கள் தள்ளிட்டீங்கப்பா. உங்ககிட்ட ரீசனே நாங்கள் கேட்க முடியாது, ஏன்னா அவங்ககிட்ட காரணம் இருக்குது. தகப்பனே, எத்தனை சந்தர்ப்பத்தில் நீங்கள் சொன்னதை நாங்கள் செய்யாமல் தப்ப விட்டுருக்குறோம். இப்படி தான் பேசணும், இப்படி தான் செய்யணும், இதைத்தான் செய்யணும், நீ இங்கே போகக்கூடாது, இப்படி பார்க்கக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படி உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட என்கிட்ட சொல்லியிருக்கிறார். அதை மீறி முதல் தரமானவைகள் 2ஆம் தரமானவைகளாய் தப்ப விட்ட நிறைய காரியங்கள் இருக்கிறதே. எத்தனை மனுஷிகமான அன்புக்காக, எத்தனை சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் எத்தனை விஷயத்தை கண்சாடையாய் தப்ப விட்டு இருக்கிறோம். ஷக்கரபாலங்கரமானா சகல கிருபையும் பொருந்தின தேவன் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. குயவன் வணைந்து கொண்டிருக்கும் போதே அவருடைய கையிலே கெட்டு போயிற்று. குயவனோ அந்த களிமண்ணை தூர போடாம மறுபடியும் தன் பார்வை கேட்டு ஒரு பாண்டமாய் வணைந்தார் என்று சொன்னது போல இந்த ஆராதனை முடிவில் எத்தனை பேர் இருதய நொறுங்குண்டவர்களாய் நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவனுடைய கரத்தில், ஐயா என்னை தள்ளி விடாதேயா, என்னை தள்ளிடாதேயா. நல்ல ஒரு பாட்டு பாடுவாங்க, என்னை தள்ளினால் நான் எங்கே போவேன், என்னை தள்ளினால் எங்கே போவேன், அடைக்கலம் நீரு உம்மை அல்லால், என்னை தள்ளினால் நான் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உம்மை அல்லால், கல்வாரியின்றி கதியில்லையே, கல்வாரியின்றி கதியில்லையே, கர்த்தர் நீ பாதம் சரணடைந்தேன்,
கர்த்தர் நீ பாதம் சரணடைந்தேன். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உமன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உமன்பல்லவோ. Praise the Lord. Shamana Gatunayina Manayida Bala.